ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சின்ன சீரகம் சேர்த்துக்குருவோம். கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்குருவோம். பட்டை வத்தை சேர்த்துக்குருவோம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் பட்டை வத்தை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம். இப்போ 2 வெங்காயம் நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்குருவோம். பொடி பொடியாக தான் நறுக்கணும், ஏன்னா பொடி மாஸ் உதிரி உதிரியாக வரணும். அதனால் வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வேகணும், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும். இப்போ வெங்காயம் வெந்துருச்சு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம்ல, அதனால் சட்டியில் பிடிக்கும், அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சையோட போயிருக்கும். நல்லா பழுத்து தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா பொடிசாக நறுக்கிக்கணும். இப்போ தக்காளி வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். சிக்கன் வறுவல் பொடி சேர்த்துக்குறோம் கொஞ்சமாக. அப்புறம் கரம் மசாலா பொடி, அப்புறம் ஜீரக பொடி எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மசிஞ்சு சேர்கிற அளவுக்கு. கொஞ்சம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 10 நிமிஷம் கிடக்கட்டும். இது வரைக்கும் நல்லா இப்போ தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்குருவோம். நான் 4 முட்டை சேர்த்துருக்கேன். நல்லா கிளறிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கவும் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. வெங்காயம் நல்லா மசிய வேகவும், வெங்காயம் இருக்கிறதே நல்லா தெரியல பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா இந்தளவுக்கு உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா வேக விடணும். முட்டையை வேக விட்டுட்டு கடைசி இறக்க போகிற நேரத்தில் பெப்பர் பொடியை தூவி விட்டுக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கம்மன்னு மணக்க முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மன்னு மணக்க முட்டை பொடி மாஸ் ரெடின்னு ஆவியே வருது. சரிங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக. பெப்பர் பொடி தூவும்போது கடைசியாக மல்லித்தலை போட்டுருங்க. என்கிட்ட மல்லித்தலை இல்லாதனால நான் போடலை. சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னு கேட்பாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.